ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போட்டில் ரைட் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய இந்த அம்மாவோட அம்மா கிட்ட அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்க போட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த போட் உடையிற நிலமை வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன படகு இருக்குது. ஆனால் அதில் ஒருத்தங்க மட்டும்தான் ஏறி தப்பிக்க முடியும். திடீர்னு அந்த ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சடனாக அந்த போட்டில் ஏறிடுவார். பின்னாடி அந்த படகு உடையிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அவங்க மனைவி அவர் திரும்பி பார்க்குறாரு. அவங்க கண்ணீரோடு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை விட்டுடுங்க, பரவாயில்ல, நம்ம பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் நல்லா வளர்த்து ஆழாக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே அந்த போட் கவிழ்ந்துடுச்சு. இவர் அந்த போட்டில் தப்பிச்சு கரைக்கு போயிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க மனைவி ஆசைப்பட்ட மாதிரி அவரோட குழந்தைய ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் வளர்த்துட்டு வராரு. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாமல் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அந்த குறை எல்லாமே தீர்க்கிற மாதிரி அவங்க அப்பாவும் பாட்டியும் அவளை ரொம்ப பாசமாகவே வளர்த்தாங்க. ஆனால் எல்லாம் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் தான். ஒரு நாள் அவங்க அப்பா ரூமில் யதார்த்தமாக எதையோ தேடுறப்ப அவங்க அப்பா எழுதின டைரி ஒன்று கிடைக்குது. அதில் பாதி பக்கங்கள் படிச்சுட்டு இடையில சில பக்கங்கள் அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத எழுதியிருந்தார். இந்த மாதிரி நான் படகுல அவளை விட்டுருக்கக்கூடாது, ஆனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன், வேறு வழி இல்லை, நான் மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதை படித்து அந்த பொண்ணு கண்ணில் கண்ணீராக வருது. ஏன்னா அவள் அம்மா இல்லாமல் அவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்கா. ஆனால் அவள் அன்பாக நினச்ச அப்பா இவ்வளோ செல்ஃபிஷாக அவங்க அம்மாவை அப்படியே விட்டு வந்துட்டாரே அப்படின்ற கோவத்தில் அந்த டைரியை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. அவளோட படிப்பு எல்லாமே ஹாஸ்டல்லேருந்தே படிச்சுக்கிறா. அவங்க அப்பா முகத்தை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கலை. அவங்க அப்பா அவரோட மனைவியும் இல்லாமல் ஆசையாக வளர்த்த தன்னோட பொண்ணும் இல்லாமல் அவர் கடைசி நாட்கள் எல்லாம் சோகமாகவும் தனியாகவும் கழிச்சிட்ருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஆனால் அப்பா கூட அந்த பொண்ணு மனம் இறங்கி அவளை பார்க்கவே வரல. ஏன்னா அம்மா இல்லாமல் அவள் படுற கஷ்டம் அதுக்கும் மேலே வேதனையானது. அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட ரூமை க்ளீன் பண்ணும்போது அதே டைரி அவளுக்கு கிடைக்குது. அது மேலேருந்து கீழே விழுது. ஆனால் இவ பாதி படிச்சுட்டு அந்த டைரி அன்னைக்கு வச்சுட்டா. மீதி பக்கங்கள் இப்போ அவளுக்கு தெரியுது. அந்த டைரியில் மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு எடுக்கிறா. அப்போ என்ன இருந்துச்சுன்னா, அவங்க அம்மாவை ஏன் விட்டுட்டு வந்தாருன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் 1 வாரமோ 1 மாதமோ தான் அவங்க உயிரோடே இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால தான் அவங்க அந்த போட் ட்ரிப்கே போயிருப்பாங்க. திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததும் அவங்க எப்படியும் இறந்து தான் போவாங்க. ஆனால் அவங்க பொண்ணை காப்பாற்றணும், நல்லா வளர்க்கணும், நம்மளை விட்டால் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் அந்த படகுல ஏறிப்பார். அவருக்கும் அவர் மனைவி அப்படி விட்டுட்டு வர சுத்தமாக பிடிக்கலை. அவர் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லலை அப்படின்னா, அவர் எப்படியும் மனைவியை விட்டுட்டு வந்தது தப்புன்ற குற்ற உணர்ச்சியிலே இருக்கார். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவர் விரும்பலை. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு சோகமே தாங்க முடியலை. இவ வெறும் டைரியில் 4 எழுத்தை பாதியோடு படிச்சுட்டு அவங்க அப்பாவோட கேரக்டரை அந்த லைஃப் லாங் முடிவு பண்ணிட்டா. அது தெரியாமலே அவரும் இறந்துட்டாரு. இப்போது அவளுக்கு அவங்க அம்மா சோகம் கூட ஞாபகம் இல்லை. அவங்க அப்பாவை இப்படி தப்பாக ஜட்ஜ் பண்ணி அவரை கடைசி வரைக்கும் வெறுத்துட்டோமே அப்படின்ற சோகம் ரொம்பவே இருக்குது. அவன் மட்டும் ஒரு 10 நிமிஷம் அன்னைக்கே இந்த டைரியை பொறுமையாக படிச்சிருந்தானா எல்லா சிச்சுவேஷன்ஸும் அன்னைக்கே சரியாக இருந்திருக்கும். இவளும் அவங்க அப்பா கிட்ட நல்லா பேசியிருப்பா. அவங்க அப்பாவுக்கு இப்படியும் ஆயிருக்காது. ஒருத்தங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமே அவள் பாதியோடு எடுத்த முடிவு அவளை இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. இப்படி யாரும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க வேணாம். ஏன்னா எல்லா எடுக்கிற முடிவுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பெரிய சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பரை ஜட்ஜ் பண்ணால் இன்னும் நல்லது. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.